முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்சவை குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவுக்கு வாருங்கள் என்று வரவழைத்து அவரை கைது செய்யப்படலாம் அல்லது கைது செய்வதற்கான ஏற்பாடுகள் இடம்பெற்று வருவதாக இப்போது தென்னிலங்கை ஊடகம் ஒன்று இந்த செய்தியை வெளிப்படுத்தி இருக்கின்றது. ஏன் எதற்காக என்றால் அவருடைய அண்ணன் ஜனாதிபதியாக இருந்த காலகட்டங்களே கோட்டாபே ராஜபக்ச செய்த பல மோசடிகள் இப்போது வெளிவந்திருப்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது. மேலும் முருதொட்டுவ ஆனந்த தேரர் குறிப்பிட்டிருக்கின்றார், இந்த அரசாங்கத்திற்கு எதிராக கொழும்பிலே 8000க்கும் அதிகமான பௌத்த தேரர்களை ஒன்று திரட்டி இந்த அரசாங்கத்திற்கு எதிராக நாங்கள் போராடப் போகிறோம் என்ற விடயத்தையும் சுட்டிக்காட்டியிருக்கின்றார். மேலும் திருகோணமலை புத்தர் சிலை விவகாரத்திலே இந்த கசப தேரர் உட்பட மொத்தமாக 10 பேரையும் எதிர்வருகின்ற 11ஆம் தேதி வரையிலே சிறையில் அடைக்கும்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றது. மேலும் சாரா ஜாஸ்மின் உயிரோடு தான் இருக்கின்றார். இந்த மாதத்திற்குள்ளோ அல்லது ஓரிரு வாரங்களுக்குள்ளோ சாரா ஜாஸ்மின் பற்றிய பல உண்மைகள் வெளிவரப் போகின்றது என்ற அடிப்படையிலே மூத்த போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்ததாக தென்னிலங்கை ஊடகங்களும் செய்திகளை வெளிப்படுத்த ஆரம்பித்திருக்கின்றது. இந்த விடயங்கள் பற்றித்தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம். அன்புறவுகள் எல்லோருக்குமே வணக்கம். இந்த கோட்டாபே ராஜபக்ச முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ச இப்போது சிக்கலிலே மாட்டிவிட்டார் அல்லது சிக்கலிலே சிக்கியிருக்கின்றார். அதுவும் கோட்டாபே ராஜபக்சவை இப்போது இந்த லஞ்ச ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவானது குறிவைத்திருக்கின்றது. இதற்கு முன்னர் அவருடைய அண்ணனுடைய மனைவி அந்நியாரான சிரந்தி ராஜபக்சவை குறிவைத்து இப்போது விசாரணைகள் இடம்பெற்று வருகின்றது அவரிடம். அடுத்ததாக நாமல் ராஜபக்ச குறிவைக்கப்பட்டு அவரிடமும் விசாரணைகள் இடம்பெற்று வருகின்ற போதுதான் அதற்கு அடுத்ததாக இப்போது இந்த கோட்டாபே ராஜபக்ச குற்றத்தடுப்பு அதாவது இந்த நிதி மோசடி குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவுக்கு அழைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது. எதிர்வருகின்ற 13ஆம் திகதிக்கு முன்னர் இந்த விடயத்தின் சார்ந்து கோட்டாபே ராஜபக்ச முன்னிலையாக வேண்டும் என்ற அடிப்படையிலே உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கின்றதாம். கடந்த 6ஆம் திகதி இது தொடர்பாக எழுத்து மூலமான கடிதம் ஒன்று கோட்டாபே ராஜபக்சவுக்கும் மொஹான் பீரிஸ் என்று சொல்லப்படுகின்ற முன்னாள் சட்டமாதிபர் முன்னாள் நீதியரசராக இருந்த மொஹான் பீரிஸுக்கும் அனுப்பப்பட்டிருக்கின்றது. எதிர்வருகின்ற 13ஆம் திகதிக்கு முன்னர் நீங்கள் இந்த குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவிலே முன்னிலையாக வேண்டும், நிதி மோசடி குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவிலே முன்னிலையாக வேண்டும் என்ற அடிப்படையிலே உத்தரவு வழங்கப்பட்டிருக்கிறது. ஏன் எதற்காக கோட்டாபே ராஜபக்சவுக்கு இந்த உத்தரவு என்று பார்க்கின்ற போது அவர் பாதுகாப்பு செயலாளராக இருந்தார் என்றால் 2012க்கு முற்பட்ட காலம். எனவே அண்ணன் ஜனாதிபதியாக இருந்தார். குறிப்பாக மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்த காலகட்டங்களிலே தான் அவர் பாதுகாப்பு செயலாளராக இருந்தார் கோட்டாபே ராஜபக்ச. இந்த காலகட்டங்களிலே கொழும்பினுடைய எல்லைப்புறம் அதாவது கொழும்பினுடைய நகர்பகுதிகளிலே அரச வீடு கட்டட தொகுதிகள் கட்டப்பட்டிருக்கின்றது, வீட்டு தொகுதிகள் கட்டப்பட்டிருக்கின்றது, அடுக்குமாடி குடியிருப்புகள். இந்த அடுக்குமாடி குடியிருப்புகளிலே தகுந்த ஆவணங்களை வாங்கி கொண்டு உரியவர்களுக்கு வீடுகள் வழங்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் கோட்டாபே ராஜபக்சவும் இந்த மொஹான் பீரிஸும் தலையிட்டு தங்களுக்கு இணங்கியவர்களுக்கு வீடு கொடுக்கும்படி கடிதம் கொடுத்திருக்கின்றார்களாம். அத்தோடு அந்த இணங்கிய நபர்களிடமிருந்து எந்த விதமான அவர்கள் சார்ந்த ஆதாரங்களும் ஆவணங்களும் பெற்றுக்கொள்ளப்படவில்லை என்ற உண்மை வெளிவந்திருக்கின்றது. இது சார்ந்த அதிகாரிகளை விசாரித்த போது அவர்கள் கோட்டாபே ராஜபக்ச மற்றும் முன்னாள் இந்த சட்டமாதிபராக இந்த மொஹான் பீரிஸுடைய பெயரை உச்சரித்திருக்கின்றார்கள். இதனால் எதிர்வருகின்ற 13ஆம் திகதி இந்த கோட்டாபே ராஜபக்ச முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபே ராஜபக்ச மொஹான் பீரிஸ் ஆகியோர் குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவுக்கு முன்னிலையாக வேண்டும், இந்த 13ஆம் திகதிக்கு முன்னர் முன்னிலையாக வேண்டும் என்ற உத்தரவுகளும் வழங்கப்பட்டிருக்கின்றது. அதிலும் தென்னிலங்கை ஊடகம் ஒன்று தெரிவித்திருக்கின்றது, புலனாய்வு ஊடகம், ஒருவேளை கோட்டாபே ராஜபக்சவை கைது செய்வதற்கோ அல்லது விசாரிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்ற அடிப்படையிலும் செய்திகள் வெளியிடப்பட்டிருக்கின்றது. எனவே பொறுத்திருந்து பார்ப்போம் இது சாத்தியப்படுமா என்பதை. காரணம், அவரை கைது செய்வதென்றால் இதற்கு முன்னரே கைது செய்திருப்பார்கள், ஆனால் இன்னும் அவரை நெருங்க முடியாமல் இருக்கின்றது என்பதுதான் உண்மையான விடயமாக இருக்கின்றது. மேலும் இந்த புலஸ்தினி மகேந்திரன் அதாவது சாரா ஜாஸ்மின் என்று சொல்லப்படுகின்ற உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலே மிக முக்கியமான சூத்திரதாரிகளுக்கு உடந்தையாக இருந்தார் என்று சொல்லப்படுகின்ற இந்த சாரா ஜாஸ்மின் புலஸ்தினி மகேந்திரன் என்று சொல்லப்படுகின்ற அந்த பெண் உயிரோடு இருக்கின்றார் என்ற செய்தி தான் தீவிரமாக இப்போது மீண்டும் தீவிரம் பெற ஆரம்பித்திருக்கின்றது. பாராளுமன்றத்துக்குள்ளே இதை வைத்து கொஞ்சம் அடிதடியெல்லாம் இடம்பெறுகின்றது, அதாவது வார்த்தைகளால் அடிபட்டுக் கொள்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக ஒரு சில தரப்பு குறிப்பிடுகின்ற விடயம் என்று பார்க்கின்ற போது எதிர்க்கட்சிகள் சஜித் பிரேமதாச சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குறிப்பிடுகின்றார்கள், இந்த அரசாங்கம் தான் இந்த சாரா ஜாஸ்மினை மறைத்து வைத்திருக்கின்றது, சில உண்மைகள் வெளிவரக்கூடாது என்ற அடிப்படையில் இந்த அரசாங்கத்தின் மீது கல்லை தூக்கி போடுகின்றார்கள். அரசு தரப்பு குறிப்பிடுகின்ற விடயம் சாரா ஜாஸ்மின் இறக்கவில்லை, அதாவது குறிப்பாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால் இதை தெரிவித்திருந்தார். அவர்
நடக்கவில்லை. அவர் உயிரோடு இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கின்றது. ஆனால் அவர் இந்தியாவிலே இல்லை. மிக விரைவிலே நாங்கள் அவரை தேடி கண்டுபிடிப்போம் என்பதையும் அவர்கள் சுட்டிக்காட்டி வருகின்றார்கள். பிமல் ரத்நாயக்கவும் ஓரிரு நாட்களுக்கு முன்னர் இந்த சாரா ஜாஸ்மின் பற்றிய சில விடயங்களை பாராளுமன்றத்துக்குள்ளே தெரிவித்திருந்தார். அப்படி இருக்கின்ற போதுதான் தென்னிலங்கையிலே இருக்கின்ற இந்த புலனாய்வு செய்திகளை வெளியிடக்கூடிய ஒரு ஊடகம் ஒன்று தெரிவித்திருக்கின்ற கருத்தானது, தென்னிலங்கை ஒரு ஊடகம் ஒன்றுக்கு ஒரு மூத்த போலீஸ் அதிகாரி ஒருவர் செவ்வி ஒன்று வழங்கி இருக்கின்றார். இந்த நேர்காணலின் போது அவர் குறிப்பிட்ட விடயமானது, இந்த சாரா ஜாஸ்மின் உயிரோடு இருக்கின்றார் என்பது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. இந்த சாரா ஜாஸ்மின் உயிரோடு இருக்கின்றார், அவர் இறந்தது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதை ஒரு போலீஸ் அதிகாரி ஒருவர், அதாவது மிக முக்கியமான மூத்த போலீஸ் அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கின்றார். அவர் மேலும் தெரிவித்திருக்கின்ற கருத்தானது, இந்த இன்டர்போல் என்று சொல்லப்படுகின்ற சர்வதேச போலீசார் இந்த சாரா ஜாஸ்மின் பற்றிய சில ஆதாரங்களை திரட்டி விட்டார்கள். அது மிக விரைவிலே வெளிவரப் போகின்றது. அவர்கள் எப்போதும் வெளியிடலாம் இந்த உண்மை என்பதை தெரிவித்திருக்கின்றாராம் அந்த மூத்த போலீஸ் அதிகாரி. எனவே ஒரு போலீஸ் அதிகாரி ஒரு ஊடகத்திற்கு இந்த செய்தியை தெரிவித்திருக்கின்றார் என்றால் நிச்சயமாக இந்த சாரா ஜாஸ்மின் உயிரோடு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது. காரணம், சாரா ஜாஸ்மின் உயிரோடு இருந்தால் அல்லது அவரிடம் விசாரணைகள் நடத்தப்பட்டால் பல உண்மைகள் வெளிவரும். காரணம், சஹ்ரான் காசிமினுடைய தம்பியினுடைய மனைவி என்று சொல்லப்படுகின்றது இந்த சாரா ஜாஸ்மின், அவருடைய தம்பியுடைய மனைவியாம். இந்த உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலுடைய தற்கொலைதாரிகள் உயிரிழந்த பின்னரும் சாரா ஜாஸ்மின் அங்கே உயிரோடு இருந்தார் என்ற தகவல்கள் எல்லாம் வெளிவர ஆரம்பித்திருக்கின்றது. அவரோடு 13 பேர் வரையிலே உயிரோடு இருந்தார்கள். அதன் பின்னர் தான் அவர்கள் கொலை செய்யப்பட்ட, அதாவது ஒரு தற்கொலை தாக்குதல் ஒன்றை நடத்தி அல்லது தாங்களாகவே வெடித்து அவர்கள் உயிரிழந்தார்கள் என்ற அடிப்படையில் நான் தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் இது உண்மைக்கு புறம்பானது என்ற அடிப்படையிலும் இப்போது பேசப்படுகின்றது. இது தொடர்பாக பல விடயங்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெளிவுபடுத்த தயாராக இருக்கின்றேன். அதோடு இந்த கசபதேரர், திருகோணமலை புத்தர் சிலை விவகாரம் சார்ந்து கைது செய்யப்பட்ட கசபதேரர் உட்பட 10 பேரையும், 4 பௌத்த பிக்குகள், 5 பொதுமக்கள் என்ற அந்த 10 பேரையும் எதிர்வருகின்ற 11ஆம் திகதி வரையிலே சிறையில் விளக்கமறியலில் வைக்கும்படி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. வழக்கும் 11ஆம் திகதிக்கு பின்போடப்பட்டிருக்கிறது. எனவே கொஞ்சம் ரகளையிலே ஈடுபடுவதற்கு முயற்சித்திருந்தார்கள். தென்னிலங்கையிலிருந்து அழைத்து வரப்பட்ட சிங்கள மக்கள், குறிப்பாக பௌத்த மக்கள், அதாவது சிங்கள மக்கள் இந்த திருகோணமலை பகுதியிலே இருந்தாலும் போலீசார் அதனை தடுத்து நிறுத்திவிட்டார்கள் என்பது மிக முக்கியமான விடயம். முருதொட்டுவ ஆனந்த தேரர், இவர் யார் என்றால் ஒரு மிக முக்கியமான தேரர். ஆனாலும் இவர் நடுநிலைமையான தேரரா என்றால் தெரியாது. மாறாக மஹிந்த ராஜபக்சவுக்கு ஆதரவான ஒரு தேரர், மஹிந்த ராஜபக்சோடு மிகவும் ஒட்டாக இருக்கக்கூடிய ஒரு தேரர் தான் இந்த முருதொட்டுவ ஆனந்த தேரர். இவர் குறிப்பிட்டிருக்கிறார் ஒரு கருத்தொன்றை, 8000க்கும் அதிகமான பௌத்த தேரர்களை ஒன்றிணைத்து நாங்கள் கொழும்பை முற்றுகையிட போகின்றோம் என்ற ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார். ஏன், எதற்காக என்று பார்க்கின்ற போது இந்த அரசாங்கத்தில் இருக்கின்ற அமைச்சர்கள் இந்த பௌத்த தேரர்களை உதாசீனப்படுத்துகின்றார்கள். அவர்களை மதிக்கின்றார்கள் இல்லை. பௌத்த தேரர்களுக்கு எதிராக கருத்து சொல்கின்றார்கள். மகா சங்கத்தினருடைய கருத்துக்களை கேட்கின்றார்கள் இல்லை. இதில் இவர்கள் குறிப்பிடுவது யார் என்றது இந்த லால்காந்தா அவர்களை தான், அமைச்சர் லால்காந்தா அவர்களை தான் குறிப்பிடுகின்றார். காரணம், அவர் தெரிவித்த கருத்து இந்த மிகுந்தலை தேரர் ஒரு காட்டான் என்ற அடிப்படையில் இருப்பதாக சொல்லப்படுகின்றது. ஆனால் அரச தரப்பு சொல்கின்ற விடயம், அவர் அப்படி மிகுந்தலை தேரரை சொல்லவில்லை, மிகுந்தலையை சார்ந்த சில அரசியல்வாதிகளைத்தான் அவர் தெரிவித்தார் என்ற அடிப்படையிலும் இருக்கின்றது. ஆனால் இதை மையமாக கொண்டு இப்போது எதிர்வருகின்ற நாட்களிலே 8000க்கும் அதிகமான பௌத்த தேரர்களை திரட்டி நாங்கள் கொழும்பை முற்றுகையிட போகின்றோம். இந்த நாட்டை பௌத்தம் இல்லாத ஒரு நாடாக மாற்றப் போகின்றார்கள். 74% பௌத்தர்கள் வாழுகின்ற நாடு. அப்படி இருந்தாலும் இந்த நாட்டை அதாவது பௌத்தர்களை குப்பையிலே தூக்கி போட்டு விட்டார்கள் இந்த அரசாங்கம். இதனை ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற அடிப்படையிலே இப்போது முருதொட்டுவ ஆனந்த தேரரும் இப்போது புறப்பட்டிருக்கின்றார். பௌத்தம் சிங்கள தேசியம் என்பது இப்போது தென்னிலங்கையிலே மிக தீவிரம் பெறுகின்றது, மிகவும் முன்னிலைக்கு கொண்டு வரப்படுகின்றது. பல சிங்கள தேசியவாதிகள் தங்களை சிங்கள தேசியவாதிகள், தமிழர் தரப்பிலே இனவாதிகள், தமிழ் இஸ்லாமியர்கள் தரப்பை பொறுத்தவரை அவர்கள் இனவாதிகள். அந்த நபர்கள் இப்போது பௌத்த தேர்களையும் தூண்டிவிட்டு கொண்டு இந்த வேலைகளை செய்து வருகின்றார்கள் என்பதுதான் மிக முக்கியமான விடயம். இன்றைய தினம் கூட விமல் வீரவம்ச பௌத்த தேர்களை சந்தித்து கலந்துரையாடி இருக்கின்றார். அதுவும் விமல் வீரவம்ச எங்கே இருந்தார் என்று தெரியாதவர் இப்போது ஒரு வாரத்திலே 4 தடவையாவது பௌத்த தேர்களை சந்தித்து விடுகின்றார்களாம். பௌத்த தேர்களை தங்களுடைய இடத்திற்கு அழைத்து சந்திக்கின்றாராம். உடனே காலிலே விழுந்து, அதாவது ஒரு வாரத்துக்கு 4-5 தடவையாவது காலிலே விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிவிட்டு வருகின்றாராம் இந்த விமல் வீரவம்ச. எனவே ஏதோ ஒன்றை நோக்கி நகர்த்துகின்றார்கள் என்பது மாத்திரம் தெரிகின்றது. பொறுத்திருந்து பார்ப்போம் எப்படியான நகர்வுகள் இடம்பெறப் போகின்றன. இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெளிவுபடுத்த நானும் தயாராக இருக்கிறேன். இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம். உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பின் ஈழன். வணக்கம்.